ஹலோ எவ்ரி ஒன். செலெக்ஷன் போஸ்ட் அனாலிசிஸில் வந்து நெக்ஸ்ட் நம்ம எந்த நாளைக்குள்ள பார்க்க போறோம்னா ஜூன் 21 ஃபர்ஸ்ட் ஷிஃப்டோடைய அனாலிசிஸ் தான், மெட்ரிகுலேஷன் பேப்பர். ஓகே, ஃபர்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க. விச் ஒலிம்பியன் ஆத்தர்டு த புக்? அப்போ வந்து எதை பற்றி கேட்டிருக்காங்க அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா புக்ஸ் அண்ட் ஆத்தர்ஸ். புக்ஸ் அண்ட் ஆத்தர்ஸ் எந்த புக் கேட்டிருக்காங்கன்னா எ ஷார்ட் அட் ஹிஸ்ட்ரி மை அப்சசிவ் ஜேர்னி டு ஒலிம்பிக் கோல்டு. ஸோ இந்த புக்கை எழுதுனது வந்து யாரு அப்படின்றத கேட்குறாங்க. இதுக்கான ஆன்சர் வந்து பார்த்துட்டிங்கன்னா அபினவ் பிந்த்ரா. ஓகே, அபினவ் பிந்த்ரா வந்து ஒரு ஷூட்டர். ஓகே, ஒரு இந்தியன் ஷூட்டர். ஸோ இப்போ இதில் வந்து பார்த்துட்டிங்கன்னா பிவி சிந்து கொடுத்துருக்காங்க. பிவி சிந்து பற்றி, அதாவது பிவி சிந்துவால் எழுதப்பட்டது கிடையாது, பிவி சிந்து பற்றி ஒருத்தர் வந்து எழுதியிருக்காரு ஒரு புக். அந்த புக்குடைய பேர் வந்து பார்த்துட்டிங்கன்னா ஷட்லிங் டு த டாப். Shuttling to the top, the story of PV Sindhu. The story of PV Sindhu. இந்த புக்கை வந்து எழுதினது யார் அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா கிருஷ்ணசுவாமி. கிருஷ்ணசுவாமி வி. ஸோ இவங்க தான் வந்து பார்த்துட்டிங்கன்னா எழுதியிருக்காங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்துட்டிங்கன்னா மேரி கோம் பொறுத்த வரைக்கும் இவங்க வந்து ஒரு ஆட்டோபயோகிராஃபி எழுதியிருக்காங்க. ஆட்டோபயோகிராஃபின்னு என்ன? தன்னுடைய வாழ்க்கை வரலாறை தானே எழுதுவது. சரியா? பயோகிராஃபினா தன்னுடைய வாழ்க்கை வரலாறை வேறொருவர் எழுதுவது. ஸோ ஆட்டோபயோகிராஃபி எழுதியிருக்காங்க. அதனுடைய பேர் வந்து பார்த்துட்டிங்கன்னா அன்பிரேக்கபிள். அன்பிரேக்கபிள் மேரி கோமால் எழுதப்பட்டது அன்பிரேக்கபிள். ஓகே, நெக்ஸ்ட் அது போக வந்து பார்த்துட்டிங்கன்னா ஒரு சில பிளேயர்ஸ் வந்து ஒரு 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 புக்ஸ் எழுதியிருக்காங்க. அது என்னன்னு பார்த்துட்டிங்கன்னா இப்போ சௌரவ் கங்குலி. சௌரவ் கங்குலி இவர் எழுதின புக் பேர் வந்து பார்த்துட்டிங்கன்னா எ செஞ்சுரி இஸ் நாட் எனஃப். எ செஞ்சுரி இஸ் நாட் எனஃப் அப்படின்ற புக்கு. நெக்ஸ்ட் வந்து பார்த்துட்டிங்கன்னா யுவராஜ் சிங். யுவராஜ் சிங் எழுதினது வந்து த டெஸ்ட் ஆஃப் மை லைஃப். த டெஸ்ட் ஆஃப் மை லைஃப். நெக்ஸ்ட் சச்சின் டெண்டுல்கர். சச்சின் டெண்டுல்கர் எழுதினது பிளேயிங் இட் மை வே. பிளேயிங் இட் மை வே. விவிஎஸ் லக்ஷ்மன் இவர் எழுதினது வந்து பார்த்தீங்கன்னா 281 அண்ட் பியாண்ட். 281 அண்ட் பியாண்ட். நெக்ஸ்ட் ஷேன் வார்னே. ஷேன் வார்னியர் எழுதப்பட்டது நோ ஸ்பின். நோ ஸ்பின். ஓகே, நெக்ஸ்ட் ரவி சாஸ்திரி. ரவி சாஸ்திரியால் எழுதப்பட்டது வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டார் கேசிங். ஸ்டார் கேசிங் த பிளேயர்ஸ் இன் மை லைஃப். த பிளேயர்ஸ் இன் மை லைஃப். ஸோ இதெல்லாம் வந்து பார்த்துட்டிங்கன்னா ஒரு முக்கியமான புக்ஸு. பிளேயர்ஸால் எழுதப்பட்ட, விளையாட்டு வீரர்களால் எழுதப்பட்ட ஒரு முக்கியமான புக்ஸ். ஓகே, ஸோ இப்போ இந்த கொஸ்டின் எதை பற்றி கேட்டிருக்காங்கன்னா புக்ஸ் அண்ட் ஆத்தர்ஸ். நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க. இது எது ரிலேட்டடாக இருக்குன்னு பார்த்துட்டிங்கன்னா பாலிட்டி. இந்த கொஸ்டின் வந்து பாலிட்டி ரிலேட்டடில் கேட்டிருக்காங்க. கொஸ்டின் பாருங்க. ஆர்டிகல் 171 எதை பற்றி டீல் பண்ணுது அப்படின்றத கேட்டிருக்காங்க. ஆர்டிகல் 171. 171 பார்த்துட்டிங்கன்னா உங்களுக்கு லெஜிஸ்லேட்டிவ் கவுன்சிலுடைய காம்போசிஷனை பற்றி டீல் பண்ணுது. சரியா? லெஜிஸ்லேட்டிவ் கவுன்சில் இருக்குதுல்ல, லெஜிஸ்லேட்டிவ் கவுன்சிலுடைய காம்போசிஷன். சரியா? எந்த மாதிரி வந்து அது இருக்கணும், அதை பற்றி எத்தனை பேரை கொண்டு இருக்கணும், அதுக்கப்புறம் வந்து யாரெல்லாம் இருக்கணும், அவங்களை எப்படி தேர்ந்தெடுக்கணும், அதை பற்றிலாம் பேசுது ஆர்டிகல் 171. காம்போசிஷன் ஆஃப் லெஜிஸ்லேட்டிவ் அசம்பிளி, அதாவது எம்எல்ஏஸ் தான் இருப்பாங்கல்ல சட்டசபையை. ஸோ அது வந்து எந்த ஆர்டிகல் சொல்கிறாங்க அப்படின்னா ஆர்டிகல் 170. இந்த ஆர்டிகல் 170 தான் என்ன சொல்லியிருக்காங்கன்னா ஒரு மாநிலத்தின் இந்த சட்டசபை என்பது உங்களுக்கு 60க்கு மேலே தான் இருக்கணும், ஆனால் 500க்கு உள்ளே தான் இருக்கணும் அப்படின்றத சொல்லியிருக்காங்க. சரியா? அதாவது 60க்கு மேலே இருக்கணும், 500க்கு உள்ளே இருக்கணும். ரைட்டா? 60 குறைஞ்சி இருக்கக்கூடாது, 500 தாண்டி இருக்கக்கூடாதுன்னு சொன்னது ஆர்டிகல் 170 தான். சரியா? அதுக்கப்புறம் இந்த குவாலிஃபிகேஷன் ஆஃப் சீஃப் மினிஸ்டர் ஆஃப் ஸ்டேட் இதை பற்றி சொல்றது ஆர்டிகல் 164. சரியா? சீஃப் மினிஸ்டர் வந்து பார்த்துட்டிங்கன்னா யார் அப்பாயிண்ட் பண்ணுவாங்க அப்படின்னா சீஃப் மினிஸ்டர் வாஸ் அப்பாயிண்டட் பை கவர்னர். ஓகே, சீஃப் மினிஸ்டர் வாஸ் அப்பாயிண்டட் பை கவர்னர். ரைட்டா? ஸோ அதாவது சீஃப் மினிஸ்டர் வந்து தேர்ந்தெடுக்கிறது தான், எலெக்ஷன் வச்சு தேர்ந்தெடுப்பாங்க, ஆனால் அவங்களை அப்பாயின்மெண்ட் அப்படின்னு பண்றது வந்து கவர்னர் தான். ரைட்டா? அதுக்கப்புறம் கவர்னருடைய குவாலிஃபிகேஷனை சொல்றது எந்த ஆர்டிகல்னா ஆர்டிகல் 157. சரியா? கவர்னர் எத்தனை வயசு வந்து மினிமம் ஏஜ் குவாலிஃபிகேஷன் இருக்குன்னா 35 இயர்ஸ் இருக்கணும். சரியா? 35 வயசுக்கு மேலே இருந்தால் மட்டும்தான் கவர்னர் பதவிக்கு குவாலிஃபை ஆக முடியும்.
ரைட்டா? ஸோ இது பற்றி தான் வந்து இந்த உங்களுக்கு 171 எதை பற்றி சொல்லுதுன்னா லெஜிஸ்லேட்டிவ் கவுன்சிலுடைய காம்போசிஷன் பற்றி சொல்லுது. ரைட், இது பாலிட்டி பற்றி. நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க. இந்த கொஸ்டின் வந்து பார்த்துட்டிங்கன்னா அப்பாயின்மெண்ட் ரிலேட்டடா. அப்பாயின்மெண்ட் அதாவது இந்தியன் ஓஷன் ரிம் அசோசியேஷனுடைய சேர்மன்ஷிப்பை வந்து நவம்பர் 2021 இருந்து நவம்பர் 2023 வரைக்கும் இந்த 2 வருஷம் வந்து சேர்மன் ஆனது யார் அப்படின்றத கேட்குறாங்க. இதெல்லாம் வந்து ஒரு 1.5 வருஷத்துக்கு முன்னாடி இருக்கிற கொஸ்டின்ஸ். ஸோ இது வந்து இதுக்கான ஆன்சர் வந்து பார்த்துட்டிங்கன்னா பங்களாதேஷ். ஸோ பங்களாதேஷ் தான் இதுக்கான சேர்மனாக இருந்தாங்க. சரி, ஆனால் இப்போ சேர்மன் இது வந்து நவம்பர் 2021 இருந்து நவம்பர் 2023 வரைக்கும் தான். ஆனால் இப்போ வந்து இந்த இந்தியன் ஓஷன் ரிம் அசோசியேஷனுடைய சேர்மன் யாருன்னா ஸ்ரீலங்கா தான் சேர்மன். சரியா? இந்தியன் ஓஷன் ரிம் அசோசியேஷன் வந்து எஸ்டாப்ளிஷ் ஆனது 1997 எஸ்டாப்ளிஷ் ஆனது. இதனுடைய ஹெட் குவார்ட்டர்ஸ் எங்க இருக்குன்னா மொரீஷியஸ்ல இருக்குது. ஹெட் குவார்ட்டர்ஸ் இஸ் இன் மொரீஷியஸ். ஓகே, நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க. இது வந்து ஸ்போர்ட்ஸ். ஸ்போர்ட்ஸ்ல எதை பத்தி கேட்கறாங்க அப்படின்னா ஸ்போர்ட்ஸ்ல வந்து டேர்ம்ஸ். ஸ்போர்ட்ஸ்ல வந்து பார்த்துட்டீங்கன்னா டேர்ம்ஸ் ரிலேட்டடா கேட்கறாங்க. ஸோ செக்மேட் அப்படின்றது எந்த ஸ்போர்ட்ஸ்ல யூஸ் பண்ணுவாங்கன்னு கேட்கறாங்க. இது ஈஸியான கொஸ்டின் தான். என்னது? செஸ். நெக்ஸ்ட் இது புக்ஸ் அண்ட் ஆத்தர்ஸ். புக்ஸ் அண்ட் ஆத்தர்ஸ்ல பாருங்க. ஹூ இஸ் த ஆத்தர் ஆஃப் த போயட்ரி சந்த் புக்ராஜ் கா. இந்த புக்கோடைய ஆத்தர் வந்து யாருன்னு கேட்கறாங்க. இதுக்கான ஆன்சர் வந்து பாத்தீங்கன்னா குல்சார். சந்த் புக்ராஜ் கா. நெக்ஸ்ட் இது வந்து பாத்தீங்கன்னா கெமிஸ்ட்ரி ரிலேட்டட். கெமிஸ்ட்ரியில இருந்து கொஸ்டின்ஸ் வந்திருக்கு. ஸோ இது வந்து பார்த்துட்டிங்கன்னா வீக்கஸ்ட் இன்டர்மாலிகுலர் ஃபோர்ஸ் வந்து இதில் எது அப்படின்றத கேட்குறாங்க. அதுக்கு அதை எதுவாக கன்சிடர் பண்ணுவாங்கன்னா வேண்டர்வால் ஃபோர்ஸ் அப்படின்னு கன்சிடர் பண்ணுவாங்க. எதுலெல்லாம் கண்டுபிடிக்க முடியும்னா ஹாலோஜன், நோபல் கேஸ், அதுக்கப்புறம் அதர் நான் போலார் கேஸ் அப்படின்றதெல்லாம் கண்டுபிடிக்க முடியும் அப்படின்றத சொல்கிறாங்க. நம்ம வந்து ஆல்ரெடி பார்த்தோம். உங்களுக்கு கெமிஸ்ட்ரியில் வந்து உங்களுக்கு அந்த பீரியாடிக் டேபிளில் வந்து ஒரு 18 குரூப் இருக்குன்ட்டு. அதில் வந்து ஹாலோஜன் அப்படின்றது எந்த குரூப்பில் இருக்குன்னா குரூப் 17 இருக்கு. 17வது குரூப்பு. நோபல் கேஸ் வந்து எந்த குரூப்பில் இருக்குன்னா 18வது குரூப்பில் இருக்குது. சரியா? ஸோ இதில் வந்து வீக்கஸ்ட் இன்டர்மாலிகுலர் ஃபோர்ஸ் வந்து எதுன்னு கேட்டாங்க அப்படின்னா லண்டன் டிஸ்பர்ஷன் ஃபோர்ஸஸ். சரியா? லண்டன் டிஸ்பர்ஷன் ஃபோர்ஸஸ். அடுத்து பாருங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா ஹிஸ்ட்ரி. ஹிஸ்ட்ரியில் எந்த ஹிஸ்ட்ரி அப்படின்னு பார்த்தீங்கன்னா மாடர்ன் ஹிஸ்ட்ரி. ஹிஸ்ட்ரியில் மாடர்ன் ஹிஸ்ட்ரி. இதில் பாருங்க ஹென்ரி லூயிஸ் விவியன் டிரோசியோ. ஸோ இவர் பேரே வந்து பார்த்துட்டிங்கன்னா ஹிஸ்ட்ரியில் ஒரே ஒரு மூமெண்ட் ரிலேட்டடாக மட்டும்தான் இருக்கும். அந்த மூமெண்ட் பேர் வந்து யங் பெங்கால் மூமெண்ட் தான். சரியா? ஹென்ரி லூயிஸ் விவியன் டிரோசியோ வந்து பார்த்துட்டிங்கன்னா ஒரே ஒரு மூமெண்ட் ரிலேட்டடாக தான் இருப்பார். யங் பெங்கால் மூமெண்ட். இவர் வந்து பார்த்துட்டிங்கன்னா உங்களுக்கு ஹிந்து காலேஜ், கல்கட்டாவில் இருக்க ஹிந்து காலேஜில் 1826 இருந்து 1831 வரைக்கும் டீச்சராக வந்து வேலை பார்த்தாரு. ஸோ அப்போ அந்த டைமில் வந்து பார்த்துட்டிங்கன்னா அங்கே இருந்த ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து பார்த்துட்டிங்கன்னா பெண்களுடைய படிப்புக்காக, பெண்களுடைய அந்த படிப்பு அது போக வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சில ட்ரெடிஷன்லாம் வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே ஃபாலோ பண்ணிட்டு இருந்தாங்க. அதெல்லாம் வந்து எதிர்த்து கேள்வி கேட்கறதுக்காக வந்து அவர் நிறைய மோட்டிவேட் பண்ணார். ஸோ அதுதான் வந்து பார்த்தீங்கன்னா யங் பெங்கால் மூமெண்ட். ரைட்டா? ஹென்ரி லூயிஸ் விவியன் டிரோசியோ, யங் பெங்கால் மூமெண்ட். அடுத்து இந்திய அரசியலமைப்பு நல்லா தெரிஞ்சுக்கோங்க. அடாப்டட். சரியா? அடாப்ட் அதாவது இப்போ வந்து ஃபார் எக்ஸாம்பிள் வந்து பார்த்துட்டிங்கன்னா உங்களுக்கு ஒரு விஷயத்த கொண்டு வந்துட்டாங்க. ஏன்னா நம்மளுக்கு இந்திய அரசியலமைப்பு அப்படின்றது 26 நவம்பர் 1949 ரெடி ஆயிடுச்சு. ஆனா நம்ம எப்ப நடைமுறைக்கு கொண்டு வந்தோம் அப்படின்னு இது அடாப்டட் வந்து 1949. சரியா? என்ஃபோர்ஸ் நடைமுறைக்கு கொண்டு வரப்பட்டது எப்ப அப்படின்னு பார்த்துட்டீங்கன்னா 26 ஜனவரி 1950 தான் வந்து நடைமுறைக்கு கொண்டு வரப்பட்டோம். ஏன்? நம்ம ஆல்ரெடி ப்ரீவியஸ் அனாலிசிஸ் கொஸ்டின்ல பார்த்த மாதிரி அந்த லாகூர் செஷன் தான். டிசம்பர் 1929 வந்து ஜவஹர்லால் நேரு அவர்கள் வந்து லாகூர் செஷன், இந்தியன் நேஷனல் காங்கிரஸ் லாகூர் செஷன்ல வந்து அவர் என்ன சொல்லுவார்னா ஜனவரி 26 1930 பூர்ண ஸ்வராஜ் தினமாக நாங்கள் கொண்டாடுவோம் அப்படின்றது சொன்னார்ல. அந்த ஒரு காரணத்தினால மட்டும்தான் இந்த 26 ஜனவரியை நம்ம இந்த டேட்டை வந்து சூஸ் பண்ணோம் 2 மாசம் வெயிட் பண்ணி. ஓகே, ஸோ உங்களுக்கு என்ஃபோர்ஸ் பண்ணது எப்ப, அடாப்ட் பண்ணது 26 நவம்பர் 1949. சரியா? இந்த நாளை தான் வந்து பார்த்துட்டிங்கன்னா நம்ம என்ன நாள்னு செலிப்ரேட் பண்றோம்னா கான்ஸ்டிடியூஷன் டே. கான்ஸ்டிடியூஷன் டே. ஓகே, நெக்ஸ்ட். ஸோ அது போக வந்து பார்த்துட்டிங்கன்னா நிறைய விஷயத்த வந்து நம்ம அடாப்ட் பண்ணியிருக்கோம். என்னன்னு பார்த்துட்டிங்கன்னா இந்தியன் ஃபிளாக் வந்து நம்ம எப்போ அடாப்ட் பண்ணோம் அப்படின்னா 22 ஜூலை 1947 வந்து பார்த்துட்டிங்கன்னா அடாப்ட் பண்ணோம். அதுக்கப்புறம் வந்து பார்த்துட்டிங்கன்னா இந்தியன் நேஷனல் சாங் இதை எப்போ அடாப்ட் பண்ணோம்னா 24 ஜனவரி
24 ஜனவரி 1950 வந்து அடாப்ட் பண்ணோம். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இந்தியன் நேஷனல் ஆந்தம், சரியா, இந்தியன் நேஷனல் ஆந்தம் இது வந்து பார்த்துட்டிங்கன்னா இதுவும் ஜனவரி 24 1950 தான், சரியா. நேஷனல் ஆந்தம் என்ன? ஜனகணமன, ஜனகணமன. எழுதினது யாருன்னா ரவீந்திரநாத் டாகூர். எந்த மொழியில? பெங்காலி மொழியில எழுதியிருப்பார், சரியா. ஸோ இதை வந்து கரெக்டாக ஞாபகம் வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் வந்து இந்தியன் நேஷனல் சாங்குமே தான். இந்தியன் நேஷனல் சாங் அது வந்தே மாதரம். எழுதினது யாருன்னா பங்கிம் சந்திர சாட்டர்ஜி, ரைட்டா. இது அடாப்ட் பண்ணது எப்படின்னா அதே ஜனவரி 24 1950 தான். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா நேஷனல் எம்பளம், நேஷனல் எம்பளம் இது எப்போ அடாப்ட் பண்ணாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா 26 ஜனவரி 1950, 1950. ஸோ இந்த டேட்ஸ் எல்லாமே கரெக்டாக ஞாபகம் வச்சுக்கோங்க, ஓகே. நெக்ஸ்ட் இது வந்து பார்த்தீங்கன்னா இது ஹிஸ்ட்ரி. இது எந்த ஹிஸ்ட்ரி அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஏன்ஷியன்ட் ஹிஸ்ட்ரி, ஏன்ஷியன்ட். ஸோ இதில் வந்து பார்த்துட்டிங்கன்னா பாப்ரு பைரட் ராக் எடிக்ட் மெயின்லி டெபிக்டிங் அசோகாஸ் கன்வர்ஷன் டு புத்திசம் இஸ் ஃபவுண்ட் இன் அப்படின்னு கேட்குறாங்க. உங்களுக்கு வந்து பார்த்துட்டிங்கன்னா அசோகாவுடைய மத மாற்றம் ஹிந்துயிசம்லேருந்து புத்திசமுக்கு மாறினாரு. ஸோ அது வந்து பாப்ரு பைரட் ராக் எடிக்ட்ல வந்து அதில் சொல்லியிருக்காங்க. அதாவது அந்த கல்வெட்டில், ராக் எடிக்ட்ன்றது கல்வெட்டு, பாப்ரு பைரட் கல்வெட்டில் வந்து அசோகாவுடைய மத மாற்றத்தை பற்றி சொல்லியிருக்காங்க. அது எங்கே கண்டுபிடிக்க முடியும் அப்படின்றத கேட்டிருக்காங்க. இதுக்கான ஆன்சர் வந்து ராஜஸ்தான்ல தான் இந்த பாப்ரு பைரட் கல்வெட்டு இருக்குது, சரியா. அசோகாவை பொறுத்த வரைக்கும் அசோகா புத்த மதத்திற்கு மாறினது எந்த ஒரு காரணமா சொல்றாங்க அப்படின்னு பார்த்துட்டீங்கன்னா கலிங்கா வாரதான் சொல்றாங்க. கலிங்கா போர் எப்ப நடந்துச்சு அப்படின்னு பார்த்துட்டீங்கன்னா 261 பிசில. யாருக்கும் அசோகா வெர்சஸ் யாருக்கும் நடந்துச்சு அப்படின்னு பார்த்துட்டீங்கன்னா அசோகாவுக்கும் அனந்த பத்மநாபாவுக்கும் நடந்திருக்கு. அனந்த பத்மநாபா. ஸோ இவங்க ரெண்டு பேருக்கும் வந்து பார்த்துட்டீங்கன்னா இந்த போர் அப்படின்றது நடந்திருக்கு, சரியா. ஸோ இந்த ஒரு போரை பத்தி, அதாவது கலிங்கா போர் பத்தி வந்து எந்த ஒரு அசோகாவுடைய எந்த கல்வெட்டுல சொல்றாங்க அப்படின்னு பார்த்துட்டீங்கன்னா அசோகாவுடைய மேஜர் ராக்கெடிக்ட் மைனர் ராக்கெடிக்ட் இருக்கு. அதுல வந்து மேஜர் ராக்கெடிக்ட் நம்பர் வந்து பார்த்துட்டீங்கன்னா 13. இந்த 13வது கல்வெட்டுல தான், அசோகாவுடைய 13வது கல்வெட்டுல தான் இந்த கலிங்கா போரை பத்தி சொல்லியிருக்காங்க, சரியா. அதுக்கப்புறம் வந்து பார்த்துட்டீங்கன்னா புத்த மதத்தை பரப்புவதற்காக அசோகாவுடைய பையனான மகேந்திரா மற்றும் அசோகாவுடைய பொண்ணான சங்கமித்ரா, இவங்க ரெண்டு பேரையுமே எங்க அனுப்புவார் அப்படின்னு பார்த்துட்டீங்கன்னா ஸ்ரீலங்காவுக்கு அனுப்புவார். எதுக்கு? புத்த மதத்தை பரப்புவதற்காக, ரைட்டா. ஸோ இது வந்து பார்த்துட்டீங்கன்னா உங்களுக்கு இந்த கொஸ்டினுக்கான ஆன்சர் வந்து என்னது? ராஜஸ்தான்ல கண்டுபிடிக்கப்படுது. அடுத்து நெக்ஸ்ட் இது வந்து பார்த்தீங்கன்னா ஜுவாலஜி ரிலேட்டட், ஜுவாலஜி. ஸோ இதில் பாருங்க, விச் குரோமோசோம் இஸ் இன்வால்வ் இன் ப்ரொடக்ஷன் ஆஃப் மாஸ்க்டு mRNA ஃபார் இயர்லி டெவலப்மெண்ட்னு கேட்குறாங்க. இதுக்கான ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா லேம்ப் புஷ் குரோமோசோம், லேம்ப் புஷ் குரோமோசோம், ரைட்டா. சரி, இதில் வந்து பார்த்துட்டிங்கன்னா சரி, இப்போ டிஎன்ஏ அப்படின்னா டிஆக்சி ரைபோ நியூக்ளிக் ஆசிட், ஆர்என்ஏ அப்படின்னா ரைபோ நியூக்ளிக் ஆசிட், இதுதான் வந்து பார்த்துட்டிங்கன்னா ஃபுல் ஃபார்ம். உங்களுக்கு குரோமோசோம் பொறுத்த வரைக்கும் ஒரு ஹியூமன் பாடியில எத்தனை குரோமோசோம் இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எத்தனை பேர் குரோமோசோம் இருக்குன்னா 23 பேர்ஸ் இருக்கும். 23 பேர் குரோமோசோம் இருக்கும். அதாவது 46 குரோமோசோம்ஸ், 46 குரோமோசோம்ஸ் வந்து பார்த்துட்டீங்கன்னா இதுல இருக்கும், ரைட்டா. ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்துட்டீங்கன்னா எத்தனை செக்ஸ் குரோமோசோம், இந்த 23 பேர், இந்த 46 குரோமோசோம்ல வந்து எத்தனை செக்ஸ் குரோமோசோம் இருக்கும் அப்படின்னா 2 செக்ஸ் குரோமோசோம் இருக்கும், 2 செக்ஸ் குரோமோசோம், சரியா. ஸோ இது வந்து பார்த்துட்டிங்கன்னா நார்மலா ஃபீமேலுக்கு வந்து எப்படி இருக்கும் செக்ஸ் குரோமோசோம் எந்த மாதிரி இருக்கும் பார்த்துட்டிங்கன்னா எக்ஸ் இருக்கும். மேலுக்கு வந்து பார்த்துட்டிங்கன்னா XY, அதாவது ஃபீமேலுக்கு வந்து ஒரு எக்ஸ் குரோமோசோம், இன்னொன்று எக்ஸ் குரோமோசோம். மேலுக்கு வந்து பார்த்துட்டிங்கன்னா ஒரு எக்ஸ் குரோமோசோம், இன்னொன்று Y குரோமோசோம், ஓகே. நெக்ஸ்ட் ஸோ இது வந்து பார்த்துட்டிங்கன்னா இதுவுமே ஹிஸ்ட்ரி ரிலேட்டட் தான். ஆனால் ஹிஸ்ட்ரியில் வந்து பார்த்துட்டிங்கன்னா ஹிஸ்ட்ரி ப்ளஸ் ஜியாகிரஃபி அந்த இதில் வந்துடும், சரியா. ஏன்னா வந்து முன்னொரு காலத்தில் பழகினா ஒரு அக்ரிகல்ச்சரல் ப்ராக்டிஸை பற்றி கேட்குறாங்க, சரியா. அதாவது ஏன்ஷியன்ட் தான், ரைட்டா. உங்களுக்கு இதில் ஏன்ஷியன்ட் ஹிஸ்ட்ரி ரிலேட்டட் தான். உங்களுக்கு பெவார் அப்படின்ற ஒரு அறுவடை மெத்தடை வந்து பார்த்துட்டிங்கன்னா முன்னாடி யூஸ் பண்ணியிருக்காங்க. அது எந்த
மாநிலத்தில் யூஸ் பண்ணியிருக்காங்கன்னு கேட்குறாங்க. இதுக்கான ஆன்சர் வந்து பார்த்துட்டிங்கன்னா மத்திய பிரதேசம். மத்திய பிரதேசம்ல தான் இதை யூஸ் பண்ணியிருக்காங்க. ரைட்டா? ஒடிஷாவை பொறுத்த வரைக்கும் லார்ஜஸ்ட் ப்ரொடியூசர் ஒடிஷா எந்த ஒரு அங்கே அக்ரிகல்ச்சர் ப்ரொடியூஸில் வந்து ப்ராடக்ட்ல வந்து பார்த்துட்டிங்கன்னா அதிகமாக வந்து அவங்க ப்ரொடியூஸ் பண்ணுவாங்க அப்படின்னா ஸ்வீட் பொட்டேட்டோ அதுக்கப்புறம் வந்து பார்த்துட்டிங்கன்னா பூசணிக்காய், பம்கின். ரைட்டா? ஸோ இதெல்லாம் வந்து பார்த்துட்டிங்கன்னா அங்கே வந்து அதிகமாக விளைவிப்பாங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்துட்டிங்கன்னா மத்திய பிரதேசை பொறுத்த வரைக்கும் சோயாபீன், அப்புறம் கிராம், உராது, தூர், லின்சீடு, இந்த மாதிரி விஷயங்கள். ரைட்டா? நெக்ஸ்ட் ஆந்திராவை பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா ரைஸ் வந்து அதிகமாக விளைவிப்பாங்க. ரைஸ், அதுக்கப்புறம் மீன். ஓகே, ஸோ இதெல்லாமே அதிகமாக இருக்கும். மிசோரம் பொறுத்த வரைக்கும் ஜிஞ்சர், டர்மரிக், மஞ்சள். ஸோ இது எல்லாமே அதிகமாக இருக்கும். ரைட்டா? அதுக்கடுத்து நெக்ஸ்ட் இது வந்து பார்த்தீங்கன்னா ஹிஸ்ட்ரியில் எந்த ஹிஸ்ட்ரி அப்படின்னா ஏன்ஷியன்ட் ஹிஸ்ட்ரி. ஏன்னா இது எதை ரிலேட்டடாக இருக்குன்னா இண்டஸ் வேலி சிவிலைசேஷன் பற்றி இருக்கு. உங்களுக்கு ஹரப்பன் டாக்யார்டு, இது நம்ம நிறைய தடவை டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். டாக்யார்டு அப்படின்னாலே எங்க ஹரப்பன் சிவிலைசேஷன்ல போர்ட் சிட்டின்னு ஒன்று சொல்றாங்க. அதுதான் வந்து பார்த்துட்டீங்கன்னா லோத்தல். டாக்யார்ட்னா என்னது? கப்பலை நிப்பாட்ட வைக்கக்கூடிய இடம். சரி, அப்போ போர்ட் சிட்டினா அங்கதானே நிப்பாட்டி வைப்பாங்க. ஸோ ஆன்சர் வந்து பார்த்துட்டீங்கன்னா லோத்தல். சுர்கோட்டடா எங்க இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா எல்லாமே இண்டஸ் வேலி சிவிலைசேஷன் சைட்டு தான். உங்களுக்கு சுர்கோட்டடா எங்க இருக்குன்னா குஜராத்தில் இருக்கு. குஜராத்தில் எங்கன்னா குச் டிஸ்ட்ரிக்ட்ல. ஓகே, அடுத்து பனவாலி எங்க இருக்குதுன்னா ஹரியானா. அம்ரி எங்க இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா பாகிஸ்தான். ஓகே, லோத்தல் எங்க அப்படின்னா குஜராத். ஓகே, நெக்ஸ்ட். ஸோ இது வந்து பார்த்துட்டிங்கன்னா பாலிட்டியில் எதை வச்சு கேட்குறாங்க அப்படின்னா ஆக்ட்ஸ் வச்சு கேட்குறாங்க. ஸோ இது வந்து பார்த்துட்டிங்கன்னா உங்களுக்கு சென்ட்ரல் யூனிவர்சிட்டிஸ் அமெண்ட்மெண்ட் பில் 2022 ஒன்று கொண்டு வந்தாங்க. அந்த இதில் வந்து எதெல்லாம் கரெக்டான ஸ்டேட்மெண்ட் தான் கேட்குறாங்க. சரியா? இது வந்து ரொம்ப ரொம்ப ஒரு சிம்பிளான கொஸ்டின். ஏன்னு பார்த்துட்டிங்கன்னா ஸ்டேட்மெண்ட் வைஸாக தான் கேட்டிருக்காங்க. இப்போ அமெண்ட்மெண்ட் அப்படின்னால என்ன? ஒரு சட்டத்தை மாற்றி அமைக்கிறது. அமெண்ட்மெண்ட்னா எக்ஸ்ட்ரா ஒன்று ஆட் பண்ணுவாங்க, இல்லைனா எக்ஸ்ட்ரா ஒன்று ஏதாச்சும் ஒன்று டெலிட் பண்ணுவாங்க, இல்லைனா ஏதாச்சும் ஒன்று மாடிஃபை பண்ணுவாங்க. சரி, அடிஷன், சப்ராக்ஷன், இல்லை மாடிஃபிகேஷன். அப்ப இந்த சென்ட்ரல் யூனிவர்சிட்டிஸ் அமெண்ட்மெண்ட் பில் 2022 வந்து எதெல்லாம் உண்மை அப்படின்றத கேட்கறாங்க. இது ஈஸியா வந்து நம்ம எப்படி சொல்லலாம்னு பார்த்துட்டீங்கன்னா இது அப்ப எதை மாத்தி அமைச்சிருக்காங்கன்னு பார்த்துட்டீங்கன்னா சென்ட்ரல் யூனிவர்சிட்டிஸ் சட்டம் 2009. சார் இது ஆனா இந்த ஸ்டேட்மெண்ட்டை பாருங்க 2019 கொடுத்துருக்கு. ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா 2009. அப்ப இந்த ஸ்டேட்மெண்ட் ரெண்டாவது ஸ்டேட்மெண்ட் தப்பு தானே. இப்ப இந்த ரெண்டாவது ஸ்டேட்மெண்ட் தப்பு அப்படின்னா இந்த ஆப்ஷன் எலிமினேட் பண்ணிடலாம், இந்த ஆப்ஷன் எலிமினேட் பண்ணிடலாம், இந்த ஆப்ஷன் எலிமினேட் பண்ணிடலாம். மீதி என்ன ஆப்ஷன் இருக்கு? இது மட்டும்தான் இருக்கு. ஸோ இந்த மாதிரி நம்ம கொண்டு வந்துட முடியும். சரியா? ஸோ இதுதான் வந்து உங்களுக்கு மேக்ஸிமம் இந்த ஸ்டேட்மெண்ட் வச்சு கேட்டாங்க அப்படின்னா ஒரு ஸ்டேட்மெண்ட் தான் அதில் தப்பாக இருக்கும். அந்த ஸ்டேட்மெண்ட்டை நம்ம கரெக்டாக கண்டுபிடிச்சிட்டோம்னா ஈஸியாக எல்லா ஆப்ஷனையும் எலிமினேட் பண்ணி ஒரு ஆப்ஷனுக்கு வந்துடலாம். ஓகே, நெக்ஸ்ட். ஆல் இந்தியா எம்சிசி முருகப்பா கோல்டு கப் டோர்னமெண்ட் வந்து சென்னையில் நடந்துச்சு. இது எந்த ஸ்போர்ட் ரிலேட்டட்னு கேட்குறாங்க. ஸோ சேம் ஸ்போர்ட்ஸ் ரிலேட்டட். ஸ்போர்ட்ஸில் வந்து என்ன கேட்குறாங்க அப்படின்னா கப்பு இல்லை டிராஃபி பற்றி கேட்குறாங்க. கப்பு, டிராஃபி. சரியா? ஸோ இதுக்கான ஆன்சர் வந்து பார்த்துட்டிங்கன்னா எம்சிசி முருகப்பா கப் வந்து பார்த்துட்டிங்கன்னா ஹாக்கி ரிலேட்டட். இதுக்கான இது வந்து ஹாக்கி. ஸோ உங்களுக்கு ஹாக்கி ரிலேட்டடாக ஒரு சில கப்ஸ் வந்து அசோசியேட்டாக இருக்குது. அது என்னன்றதெல்லாம் பார்த்துட்டிங்கன்னா ஆகா கான் கப்பு. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா பெய்டன் கப்பு. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா பாம்பே கோல்டு கப், தியான் சந்த் டிராஃபி, அதுக்கப்புறம் வந்து குர்மீத் டிராஃபி, இந்திரா கோல்டு கப், குப்புசுவாமி நாயுடு டிராஃபி, அதுக்கப்புறம் வந்து பார்த்துட்டிங்கன்னா இந்திரா கோல்டு கப். நெக்ஸ்ட் வந்து முருகப்பா கோல்டு, அதுக்கப்புறம் நேரு டிராஃபி. ஸோ இது எல்லாமே வந்து பார்த்துட்டிங்கன்னா ஹாக்கி ரிலேட்டட்ல இது மாதிரி நிறையவே இருக்குது. ஓகே, நெக்ஸ்ட் வந்து பார்த்துட்டிங்கன்னா ஃபுட்பால்.
ஃபுட்பாலை பொறுத்த வரைக்கும் முக்கியமானது என்னதெல்லாம் பார்த்துட்டிங்கன்னா எழுதுறேன். ஃபெடரேஷன் கப், ஃபெடரேஷன் கப். நெக்ஸ்ட் வந்து பார்த்துட்டிங்கன்னா ரோவர்ஸ் கப், ரோவர்ஸ் கப், சுப்ரோட்டோ கப், சுப்ரோட்டோ கப். அதுக்கப்புறம் வந்து பார்த்துட்டிங்கன்னா ஆஷுதோஷ் முகர்ஜி டிராஃபி, அதுக்கப்புறம் சிசர் கப், சிசர் கப், சஞ்சய் கோல்டு கப், சஞ்சய் கோல்டு கப். இந்த மாதிரி நிறைய இருக்குது. ஓகே, பேஸ்கெட் பால் பொறுத்த வரைக்கும் பெங்களூர் கப், பெங்களூர் கப். நெக்ஸ்ட் டாட் மெமோரியல் டிராஃபி, டாட் மெமோரியல் டிராஃபி. நெக்ஸ்ட் வில்லியம்ஸ் கப். ஸோ இந்த மாதிரி விஷயங்கள் நிறைய கப், இந்த மாதிரி கப்ஸ் வந்து ஒரு ஸ்போர்ட்ஸ்க்கும் ரிலேட்டடாக இருக்குது. ஓகே, அடுத்து பாருங்க, இது வந்து என்ன ரிலேட்டட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஹிஸ்ட்ரி. ஹிஸ்ட்ரியில் வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா மாடர்ன். ஓகே, ஸோ ஃபர்ஸ்ட் பாருங்க, உங்களுக்கு இதில் என்ன கொஸ்டின் கேட்குறாங்க அப்படின்னா மகாத்மா காந்தியால் தலைமை கொண்டு நடத்து போன முதல் சத்தியாகிரகா என்ன அப்படின்றது கேட்குறாங்க. ஃபர்ஸ்ட் சத்தியாகிரகா லெட் பை காந்தி. இதுக்கான ஆன்சர் வந்து பார்த்துட்டிங்கன்னா சம்பாரன் சத்தியாகிரகா. சரியா, சம்பாரன் மூவ்மெண்ட். ஸோ இதுக்கு வந்து ஒரு ஷார்ட்கட் இருக்கு. என்ன ஷார்ட்கட் அப்படின்னு கேக். இதுக்கு ஷார்ட்கட் வந்து பார்த்துட்டிங்கன்னா கேக். சரியா, சி ஃபார் சம்பாரன் சத்தியாகிரகா, ஏ ஃபார் அகமதாபாத் மில் ஸ்ட்ரைக், கேஇனா கேதா சத்தியாகிரகா. சரியா, கேஇ அப்படின்னா கேதா சத்தியாகிரகா, கேக். ஸோ அப்போ இந்த ஆர்டர்ல தான் அது நடந்துச்சு. ஓகேயா, ஸோ சம்பாரன் சத்தியாகிரகாவை பொறுத்த வரைக்கும் எப்போனா 10 ஏப்ரல் 1917. அகமதாபாத் மில் ஸ்ட்ரைக் பொறுத்த வரைக்கும் 15 மார்ச் 1918. ஸோ அகமதாபாத் மில் ஸ்ட்ரைக் முடிஞ்ச உடனே ஒரு 7 நாள் கழிச்சு 22 மார்ச் 1918 கேதா சத்தியாகிரகா. குவிட் இந்தியா மூவ்மெண்ட் பொறுத்த வரைக்கும் ஆகஸ்ட் 8 1942. சரியா, உங்களுக்கு இந்த அகமதாபாத் மில் ஸ்ட்ரைக் தான் என்னன்னு சொல்லுவாங்க, காந்தியோடைய முதல் ஹங்கர் ஸ்ட்ரைக், உண்ணாவிரத போராட்டம். ஓகே, நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க. ஸோ இது வந்து என்னதுன்னா ஹிஸ்ட்ரி. ஹிஸ்ட்ரியில எந்த ஹிஸ்ட்ரி அப்படின்னா மிடைவல் ஹிஸ்ட்ரி ரிலேட்டட். ஹிஸ்ட்ரியில மிடைவல். ரைட்டா, உங்களுக்கு இபிஎன் பட்டூட்டா அப்படின்ற ஒருத்தர் வந்து டெல்லி சுல்தானேட் டைம்ல வந்து வந்திருப்பாரு. அவர் எந்த நாட்டுல இருந்து வந்தாருன்றதை கேட்கறாங்க. இதுக்கான ஆன்சர் வந்து பாத்தீங்கன்னா மொராக்கோ, மொராக்கோ. சரியா, இபிஎன் பட்டூட்டா எழுதிய புக் வந்து என்ன புக் அப்படின்னு பாத்தீங்கன்னா ரிஹ்லா அப்படின்ற புக், ரிஹ்லா. இபிஎன் பட்டூட்டா டெல்லி சுல்தானேட்ல யாருடைய டைம் பீரியட்ல வருவார் அப்படின்னா முகமது பின் துக்ளக், முகமது பின் துக்ளக் காலகட்டத்தில் வந்து இவர் வருவார். சரியா, நெக்ஸ்ட் டிசம்பர் 2021. நல்லா பாருங்க எப்போ வந்து நியூஸ் அப்படின்ட்டு 2021. சரியா, கொஸ்டின் இந்த டேட்டு கொடுத்தே கேட்கறாங்க. டேட்டு மந்த் கொடுத்து இயர் அண்ட் மந்த் கொடுத்தே கேட்டிருக்காங்க. என்பிஎஸ் அண்ட் ஏபிஒய் அப்படின்றது ஒரு பென்ஷன் ஸ்கீம் இன்ட்ரடியூஸ் பண்ணது யாருன்னு கேட்கறாங்க. அதுக்கான ஆன்சர் வந்து பாத்தீங்கன்னா பிஎஃப்ஆர்டிஏ, பிஎஃப்ஆர்டிஏ. பிஎஃப்ஆர்டிஏ அப்படின்றது வந்து ஃபுல் ஃபார்ம் என்னன்னா பென்ஷன் ஃபண்ட் ரெகுலேட்டரி டெவலப்மெண்ட் அத்தாரிட்டி ஆஃப் இந்தியா அப்படின்றத சொல்லுவாங்க. சரியா, இதுல வந்து பாத்துட்டீங்கன்னா ஃபர்ஸ்ட் நபார்ட். உங்களுக்கு நபார்டோடைய ஃபுல் ஃபார்ம் வந்து பாத்துட்டீங்கன்னா நேஷனல் பேங்க் ஃபார் அக்ரிகல்ச்சர் அண்ட் ரூரல் டெவலப்மெண்ட், அக்ரிகல்ச்சர் அண்ட் ரூரல் டெவலப்மெண்ட். ஓகே, ஸோ உங்களுக்கு இதனுடைய ஹெட் குவார்ட்டர்ஸ் எங்க இருக்குதுன்னா மும்பையில் இருக்கு. ஹெட் குவார்ட்டர்ஸ் மும்பை. இதனுடைய சிஇஓ, சீஃப் எக்ஸிக்யூட்டிவ் ஆஃபீஸர் வந்து யாருன்னா ஷாஜி கேவி, ஷாஜி கேவி. நெக்ஸ்ட் பிஎஃப்ஆர்டிஏ உடைய ஃபுல் ஃபார்ம் வந்து பார்த்துட்டீங்கன்னா பென்ஷன் ஃபண்ட் ரெகுலேட்டரி அண்ட் டெவலப்மெண்ட் அத்தாரிட்டி. ஸோ இதான் பிஎஃப்ஆர்டிஏ உடைய ஃபுல் ஃபார்ம். சரியா,
இதனுடைய ஹெட் குவார்ட்டர்ஸ் எங்க இருக்குன்னா நியூ டெல்லியில இருக்கு. ஹெட் குவார்ட்டர்ஸ் நியூ டெல்லி. இதனுடைய சேர்மன் யாருன்னா தீபக் மொஹான்டி. தீபக் மொஹான்டி. அதுக்கப்புறம் IIFCL இதனுடைய ஃபுல் ஃபார்ம் வந்து இந்தியா இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ஃபினான்ஸ் கம்பெனி லிமிடெட். ஃபினான்ஸ் கம்பெனி லிமிடெட். இதனுடைய சேர்மன் வந்து யாருன்னா ஜெய்சங்கர். PR ஜெய்சங்கர். ஓகே, ஹெட் குவார்ட்டர்ஸ் எங்க இருக்குன்னா இதுவுமே நியூ டெல்லி தான். ஹெட் குவார்ட்டர்ஸ் நியூ டெல்லி. ஓகே, இதுல வந்து NPS சொல்றாங்கல்ல, NPS அப்படின்னா வந்து நேஷனல் பென்ஷன் ஸ்கீம். NPS அப்படின்னா நேஷனல் பென்ஷன் ஸ்கீம். APY அப்படின்றது அட்டல் பென்ஷன் யோஜனா. அட்டல் பென்ஷன் யோஜனா. ஓகே, ஸோ இப்போ டிசம்பர் 2021 அப்போ NPS அண்ட் APY என்றது இந்த திட்டம் யார் கொண்டு வந்தாங்க அப்படின்னா PFRDA, பென்ஷன் ஃபண்ட் ரெகுலேட்டரி அண்ட் டெவலப்மெண்ட் அத்தாரிட்டி. இது எது ரிலேட்டடா டாபிக் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸ்கீம்ஸ் ரிலேட்டடா கேட்டு வச்சிருக்காங்க. ஓகே, நெக்ஸ்ட் அடுத்து ஹூ வாஸ் அப்பாயிண்டட் அஸ் த அப்பாயின்மெண்ட் ரிலேட்டடா இருக்கு பாருங்க. அப்பாயின்மெண்ட். Who was appointed as the chairman of Insurance Regulatory and Development Authority of India in March 2022. இதுக்கான ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா Debashish Panda. அப்பாயின்மெண்ட் ரிலேட்டட். நெக்ஸ்ட் ஃபெஸ்டிவல் ரிலேட்டடா கேட்டிருக்காங்க. ராம் நவமி அப்படின்றது வந்து ஹிந்து மாசத்துல வந்து எந்த மந்த் வந்து கொண்டாடப்படும் அப்படின்றத கேட்டிருக்காங்க. இதுக்கான ஆன்சர் வந்து சைத்ரா. நம்ம ஆல்ரெடி இதுக்கு முன்னாடி இருக்கிற ஷிஃப்ட்ல வந்து பார்த்துட்டீங்கன்னா உங்களுக்கு முஸ்லீம் ஃபெஸ்டிவல் கொடுத்து அது எந்த மாசத்துல செலிப்ரேட் பண்ணுவாங்க. இப்போ வந்து ஹிந்து ஃபெஸ்டிவல் கொடுத்து எந்த மாசம் அப்படின்றது கேட்குறாங்க. புரியுதா? ஸோ இந்த பேட்டர்ன் புரியுதா எப்படி கேட்டுக்கிட்டு இருக்காங்கன்னு? ஸோ ராம்நவமி அப்படின்றது ஹிந்து மாதமான சைத்ரால செலிப்ரேட் பண்ணப்படும். நெக்ஸ்ட், which crops are benefited from the temperate cyclone arising from the Mediterranean Sea that caused rainfall in Punjab அப்படின்றத கேட்குறாங்க. இதுக்கான ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா ராபி கிராப். உங்களுக்கு அதாவது மெடிட்டேரியனின் கடல்ல வந்து ஒரு சைக்ளோன், ஒரு புயல் வந்து உண்டாகும். அந்த புயல்னால வந்து பார்த்துட்டீங்கன்னா பஞ்சாப்ல வந்து மழை பெய்யும். ஸோ அந்த காற்றழுத்த தாழ்வு இதனால வந்து பார்த்துட்டீங்கன்னா பஞ்சாப்ல வந்து மழை பெய்யும். ஸோ அது வந்து எந்த ஒரு பயிர்களுக்கு வந்து யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு கேட்குறாங்க. இதுக்கான ஆன்சர் வந்து ராபி கிராப். ஸோ மொத்தம் வந்து பார்த்துட்டீங்கன்னா காரிஃப், ராபி, ஜயீது, கேஷ் கிராப் அப்படின்னு இருக்குது. உங்களுக்கு இப்போ காரிஃப் கிராப்போடைய ஒரு பெஸ்ட் எக்ஸாம்பிள் என்னெல்லாம் பார்த்துட்டீங்கன்னா பாஜ்ரா, ஜோவர், மெய்ஸ்னா சோளம், அதுக்கப்புறம் மில்லட் தானியங்கள், அதுக்கப்புறம் வந்து ரைஸ், சோயாபீன். ஸோ இது எல்லாமே வந்து பார்த்துட்டிங்கன்னா காரிஃப் கிராப் அப்படின்றத சொல்லுவாங்க. ஸோ காரிஃப் கிராப் அப்படின்றது மேக்ஸிமம் வந்து பார்த்துட்டிங்கன்னா உங்களுக்கு ஜூலை டு அக்டோபர் இந்த ஒரு காலகட்டத்தில் தான் வந்து பார்த்துட்டிங்கன்னா அது வந்து அதாவது விதை போட்டு அதுக்கப்புறம் அறுவடை பண்ணுவோம் ஜூலைலேருந்து அக்டோபர் வரைக்கும். சரியா? ஸோ இது வந்து காரிஃப் கிராப். அதுக்கப்புறம் ராபி கிராப் பொறுத்த வரைக்கும் ஒரு முக்கியமான கிராப்ஸ் என்னன்னு பார்த்துட்டிங்கன்னா பார்லி, கிராம், ரேப் சீடு, மஸ்டர்டு, ஓட், அதுக்கப்புறம் கோதுமை. ஸோ இது எல்லாமே ரைட்டா. நெக்ஸ்ட் வந்து பார்த்துட்டிங்கன்னா ஜாயிது கிராப் என்னெல்லாம் பார்த்துட்டிங்கன்னா பம்கின். இதுக்கு வந்து சம்மர் கிராப்ஸ் அப்படின்ற பேரும் இருக்குது. சரியா? சம்மர் கிராப்ஸ் பம்கின், குக்கும்பர், பிட்டர் கார்டு. ஸோ இது எல்லாமே ஜாயிது கிராப்ஸா சொல்றாங்க. ரைட்டா? அதுக்கப்புறம் வந்து பார்த்துட்டிங்கன்னா ஒரு சில கேஷ் கிராப்ஸ் இருக்கு. கேஷ் கிராப்ஸ் அப்படின்றது வந்து பார்த்துட்டிங்கன்னா எப்படி சொல்றது, இது வந்து ஒரு ப்ராஃபிட்டுக்காக பண்ணக்கூடியது. சரியா? மெயினா ப்ராஃபிட் மட்டும்தான் மோட்டிவா இருக்கும். அதுல பெஸ்ட் எக்ஸாம்பிள் என்னன்றதெல்லாம் வந்து பார்த்துட்டிங்கன்னா ஆயில் சீடு, காஃபி, அதுக்கப்புறம் வந்து சுகர் கேன். ஸோ இந்த மாதிரி எல்லாமே காட்டன், டொபாக்கோ அது எல்லாமே கேஷ் கிராப்பா கருதப்படும். ரைட்டா? ஸோ உங்களுக்கு காரிஃப் கிராப்பை பொறுத்த வரைக்கும் ஜூலைலேருந்து அக்டோபர் வரைக்கும் இருக்கும். அதுக்கப்புறம் ராபி கிராப் அப்படின்றது அக்டோபர், நவம்பர் அந்த டைம்ல வந்து பயிர் போட்டு
அதாவது விதை போட்டு ஹார்வெஸ்ட் பண்றது பிப்ரவரி ஏப்ரல் அப்படின்றத சொல்லுவாங்க. ஸோ உங்களுக்கு காரிஃப் கிராப் அப்படின்றது வந்து என்னன்னு சொல்லுவாங்க, மான்சூன் கிராப் அப்படின்னு சொல்லுவாங்க. மான்சூன் மான்சூன் கிராப் அப்படின்ட்டு காரிஃப் கிராப்பை சொல்லுவாங்க. சரியா? ராபி கிராப் எப்படின்னு சொல்லுவாங்கன்னா வின்டர் கிராப் அப்படின்னு சொல்லுவாங்க. வின்டர் கிராப் அப்படின்ட்டு சொல்லுவாங்க. சரியா? சரி. ஸோ இது வந்து எது ரிலேட்டட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜாகிரபி. ஸோ ஜாகிரபியில் வந்து பார்த்துட்டிங்கன்னா கிளைமேட் அப்படின்னா கிராப்ஸ். ஸோ ஜாகிரபி ரிலேட்டடாக வந்திருக்கு. நெக்ஸ்ட் நம்ம இந்திய அரசியலமைப்பில் பிரியாம்பிள் அப்படின்ற ஒன்று இருக்குது. அந்த பிரியாம்பிளை வந்து பார்த்துட்டிங்கன்னா பொலிட்டிக்கல் ஹாரோஸ்கோப் ஆஃப் அவர் கான்ஸ்டிடியூஷன் அப்படின்னு சொன்னது யாருன்னு கேட்குறாங்க. பொலிட்டிக்கல் ஹாரோஸ்கோப். சரியா? இதை வந்து அதாவது ஹாரோஸ்கோப் அப்படின்றது ஜாதகம். சரியா? இதை வந்து சொன்னது யாருன்னு பார்த்தீங்கன்னா டாக்டர் கே.எம். முன்ஷி. டாக்டர் கே.எம். முன்ஷி. சரியா? உங்களுக்கு இந்திய அரசியலமைப்பு வந்து அடாப்ட் பண்ணது எப்போ அப்படின்னா 26 நவம்பர் 1949. என்ஃபோர்ஸ் பண்ணது எப்போ அப்படின்னா அது நடைமுறைக்கு கொண்டு வரப்பட்டது எப்போனா 26 ஜனவரி 1950. சரியா? ஸோ இதான் வந்து இந்த 2 டேட்டும் ரொம்ப ரொம்ப முக்கியமான டேட்ஸ். ஓகே, இதை வந்து பிரியாம்பிள் அப்படின்றது வந்து முன்னாடி எப்படி இருந்துச்சு அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா அப்ஜெக்டிவ் ரெசல்யூஷனாக இருந்துச்சு. அப்ஜெக்டிவ் ரெசல்யூஷன்னா தீர்மானம். அப்போ இந்த தீர்மானத்தை கொண்டு வந்தது யார் அப்படின்னா ஜவஹர்லால் நேரு. எப்போ கொண்டு வந்தார் அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா 13 டிசம்பர் 1946 கொண்டு வந்தார். சரியா? இந்த தீர்மானம் அப்படின்றது நிறைவேற்றப்பட்டது எப்போ அப்படின்னா 22 ஜனவரி 1947 நடைமுறைக்கு கொண்டு வந்தாங்க, நடைமுறைப்படுத்தப்பட்டது. சரியா? ஸோ இந்த டேட்ஸ் வந்து கரெக்டாக ஞாபகம் வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட், ஆன் விச் ஆஃப் த ஃபாலோயிங் காம்பனன்ட் ஆஃப் குளோரோபிளாஸ்ட் இஸ் குளோரோஃபில் அரேஞ்ச்டு அப்படின்ட்டு இது வந்து பார்த்தீங்கன்னா எது ரிலேட்டட்னா பாலிட்டி. ஸோ இது வந்து பார்த்துட்டிங்கன்னா பாட்னி. ஆன் விச் ஆஃப் த ஃபாலோயிங் காம்பனன்ட் ஆஃப் அ குளோரோபிளாஸ்ட் இஸ் குளோரோஃபில் அரேஞ்ச்டுன்னு கேட்குறாங்க. இதுக்கான ஆன்சர் தைலகாய்டு. சரியா? இதுல குளோரோஃபில் இருக்குதுல்ல, குளோரோஃபில் தான் வந்து பார்த்துட்டிங்கன்னா உங்களுக்கு செடி மரம்லாம் இருக்குல்ல, அந்த இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா கிரீன் கலர்ல இருக்கு தெரியுமா? அந்த கிரீன் கலரை கொடுக்கறது எந்த ஒரு விஷயம் பார்த்துட்டிங்கன்னா இந்த குளோரோஃபில் தான். சரியா? இப்போ ஒரு சில இலையெல்லாம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் பச்சை கலர்ல இழந்து ரொம்ப லைட்டான மஞ்சளுக்கு மாறும்ல, அப்போ அது என்ன அர்த்தம்னா குளோரோஃபில் அதில் கம்மி ஆகிக்கிட்டே இருக்குன்னு அர்த்தம். நல்ல பச்சை கலர்ல இருக்குதுன்னா அந்த பச்சை கலரை கொடுக்கறதே எது அப்படின்னா குளோரோஃபில் தான் கொடுக்குது. ஓகே, அடுத்த கொஸ்டின். உங்களுக்கு ஒருத்தர் வந்து பார்த்துட்டிங்கன்னா வருஷத்துக்கு எத்தனை நாள் வேலை பார்த்தா அவரை வந்து மெயின் ஒர்க்கர்னு கன்சிடர் பண்ணுவாங்கன்னு கேட்குறாங்க. ஒரு வருஷத்துக்கு எத்தனை நாள் ஒருவர் வேலை பார்த்தால் மெயின் ஒர்க்கரா ஒருத்தர் கன்சிடர் பண்ணுவாங்கன்னா 183 நாள் வேலை பார்த்திருந்தால். சரியா? 183 நாட்கள். இது எது ரிலேட்டடான கொஸ்டின் தான்? எக்கனாமியில் வந்து பார்த்துட்டிங்கன்னா எம்ப்ளாய்மெண்ட் ரிலேட்டடான கொஸ்டின். அடுத்து இது வந்து டான்சஸ்லுமே கிளாசிக்கல் டான்ஸை பற்றி கேட்குறாங்க. சரியா? லாய் ஹரோபா அப்படின்றது வந்து ஒரு முன்னொரு காலத்தில் இருந்த ஒரு நடனம். அது வந்து பார்த்துட்டிங்கன்னா எந்த ஒரு கிளாசிக்கல் டான்ஸ் ஃபார்மோட ரிலேட் ஆனதுன்னு கேட்குறாங்க. இதுக்கான ஆன்சர் வந்து பார்த்துட்டிங்கன்னா மணிப்பூரி. மோகினி ஆட்டம் எங்கன்னா கேரளா. குச்சிப்புடி ஆந்திர பிரதேஷ். மணிப்பூர். கதகளி கேரளா. ஸோ இதுக்கான ஆன்சர் வந்து பார்த்துட்டிங்கன்னா மணிப்பூரி. நெக்ஸ்ட் வந்து பாருங்க, உங்களுக்கு சாம்பார் சால்ட் லேக் வந்து எங்க இருக்குன்னு கேட்குறாங்க. சாம்பார் சால்ட் லேக். ஸோ இது எது ரிலேட்டட் அப்படின்றதுனா ஜாகிரபியில் கேட்குறாங்க. ஸோ சாம்பார் சால்ட் லேக் எங்க இருக்குன்னா ராஜஸ்தான்ல இருக்கு. சரியா? ராஜஸ்தான்ல இருக்குது. ஸோ அது போக வந்து பார்த்துட்டிங்கன்னா இந்தியாவுடைய லார்ஜஸ்ட் ஃப்ரெஷ் வாட்டர் லேக். லார்ஜஸ்ட் ஃப்ரெஷ் வாட்டர் லேக் எதுன்னு பார்த்துட்டிங்கன்னா ஊலார் லேக். அதுக்கப்புறம் லார்ஜஸ்ட் இன்லேண்ட் சால்ட் வாட்டர் லேக். எஸ்டபிள்யூனா சால்ட் வாட்டர் லேக் எது அப்படின்னா இந்த சாம்பார் லேக். இன்லேண்ட் சால்ட் வாட்டர் லேக் அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னு இன்லேண்ட் அப்படின்னா என்ன, உங்களுக்கு ஒரு மாநிலத்துடைய இல்லை ஒரு நாட்டினுடைய சென்ட்ரல், அதாவது எந்த ஒரு கடல் ஓரத்துலையும் இல்லை, அது வந்து பார்த்துட்டிங்கன்னா அதுக்கு உள்ளேயே இருக்குது. சரியா? லேண்டுக்கு உள்ள இருக்குது, கடல் ஓரத்துலலாம் இல்லாமல். ஸோ அது சாம்பார் சால்ட் லேக். அதுக்கப்புறம் இது இன்லேண்ட் சால்ட் வாட்டர் லேக் இல்லை, இந்தியாவுடைய லார்ஜஸ்ட் இன்லேண்ட் சால்ட் வாட்டர் லேக்னா தான் அது சாம்பார் லேக். சரியா? அது போக வந்து நார்மலா இந்தியாவுடைய லார்ஜஸ்ட் சால்ட் வாட்டர் லேக்குன்னு கேட்டால் அது சிலிக்கா
லேக். ஊலார் லேக் எங்க இருக்குது அப்படின்னு பாத்தீங்கன்னா ஜம்மு அண்ட் காஷ்மீர்ல இருக்குது. சரியா, ஊலார் லேக் எங்கன்னா ஜம்மு அண்ட் காஷ்மீர்ல இருக்குது. சம்பார் சால்ட் லேக் வந்து ராஜஸ்தான்ல இருக்குது. சிலிகா லேக் எங்கன்னா வந்து ஒடிஷால இருக்குது. ஓகே, அதுக்கப்புறம் இந்தியாவுடைய லாங்கஸ்ட் லேக் அது எதுனா வேம்பநாடு லேக். எங்கன்னா கேரளால இருக்கு. வேம்பநாடு லேக் கேரளால இருக்கு. சரியா, அதுக்கப்புறம் இந்தியாவுடைய ஸ்மாலஸ்ட் லேக் எதுனா பூக்கோடை லேக். பூக்கோடை லேக் இது எங்க இருக்குது அப்படின்னு பார்த்துட்டீங்கன்னா இதுவுமே கேரளால தான் இருக்குது. ஓகேயா, ஸோ அதுக்கப்புறம் இந்தியாவுடைய கிரேட்டர் லேக் அது எதுனா லோனார் லேக். கிரேட்டர் லேக் அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னு பார்த்துட்டீங்கன்னா ஒரு இந்தியாவில் வந்து கொஞ்சம் ஒரு குறிப்பிட்ட பல நூறு வருஷத்துக்கு முன்னாடி வந்து பார்த்துட்டீங்கன்னா ஒரு விண்கல் வந்து இந்தியாவில் வந்து மகாராஷ்டிராவில் வந்து ஒரு இடத்துல வந்து விழுந்துச்சு. அந்த விண்கல்னால மூலியமா ஒரு குழி ஒன்று உருவாச்சு. அது பேர் தான் கிரேட்டர். அந்த கிரேட்டர்ல இப்போ வந்து ஒரு லேக் இருக்குது. சரி, அது பேர் தான் லோனார் லேக். இந்தியாவுடைய ஒரே ஒரு கிரேட்டர் லேக் வந்து எது அப்படின்னு பார்த்துட்டீங்கன்னா அது லோனார் லேக் தான். அந்த லோனார் லேக் எங்க இருக்குன்னா மகாராஷ்டிரால இருக்குது. ஓகே, ஸோ இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா லேக்ஸ் பத்தி. சரி, நெக்ஸ்ட் ஷிஃப்ட்டுக்கான அனாலிசிஸ் வந்து அடுத்த வீடியோவில் பார்ப்போம். இந்த ஷிஃப்ட்டை பொறுத்த வரைக்கும் பார்த்துட்டிங்கன்னா என்னென்ன மாதிரி கொஸ்டின்ஸ் கேட்டிருக்காங்கன்னா ஹிஸ்ட்ரியில் வந்து பார்த்துட்டிங்கன்னா ஒரு 5-6 கொஸ்டின்ஸ் கேட்டிருக்காங்க. ஜாகிரபியில் ஒரு 2, பாலிட்டியில் 4, எக்கனாமி 1. இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா இந்த பிளாக் கலரில் எழுதியிருக்கிறது எல்லாமே நான் போன ஷிஃப்ட்டில் எழுதுன அதே டாபிக்ஸ் மட்டும்தான். ஸோ இப்போ வந்து பார்த்துட்டிங்கன்னா இதில் ஃபிசிக்ஸில் கொஸ்டின்ஸ் கேட்கல. ஃபிசிக்ஸில் வந்து பார்த்துட்டிங்கன்னா கொஸ்டின்ஸ் கேட்கல. அதுக்கப்புறம் வந்து பார்த்துட்டிங்கன்னா மிஸ்லேனியஸ் அப்படின்ற டாப்பிக்லலாம் எதுவும் இல்லை. ஃபெஸ்டிவல், ஸ்போர்ட்ஸ், டான்ஸ் ஸ்கீம்ஸ்லாம் இருக்குது. ஃபர்ஸ்ட் அப்படின்றதுல இல்லை. பர்சனாலிட்டிஸ் பற்றி, ஆர்ட் அண்ட் கல்ச்சர் பற்றி, டேஸ் அண்ட் தீம்ஸ், மியூசிஷியன்ஸ், ஆபிச்சுவரிஸ் இதெல்லாம் கேட்கவே இல்லை. ஓகே, டோட்டலாக வந்து பார்த்துட்டிங்கன்னா 25 கொஸ்டின்ஸ் இந்தந்த டாபிக்ஸ் தான் கேட்டிருக்காங்க. ஸோ நெக்ஸ்ட் ஷிஃப்ட் அனாலிசிஸ் வந்து அடுத்த வீடியோவில் பார்ப்போம். தேங்க்யூ.